புகழ்பெற்ற இந்த ராமநாதபுரம் மண்ணில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பினை பெற்றமைக்கு இறைவனுக்கு முதல் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள காணிக்கையாக்குகிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் ஏறி கடந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் இந்த ராமநாதபுரம் எப்படி சிக்கி தவித்தது. சட்டமன்ற தேர்தலில் சரி, அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருந்தால் இன்னைக்கு தண்ணீர் பஞ்சமே இருக்காது. எங்கு பார்த்தாலும் குப்பை கூலங்கள். ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே இருக்கின்ற இடங்கள் இன்னும் நல்ல முறையில் கொண்டு வந்திருக்கலாம். ராமநாதபுரத்திற்கு விமான நிலையம் வந்திருக்கலாம். இந்துக்களின் புண்ணிய பூமியான இந்த ராமேஸ்வரத்தில் இன்னும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். மேலான உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ரயில் பாதை 530 கோடி ரூபாயில் புதிய ரயில் பாதையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து திறந்து வைத்து போனதை நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருப்பது கடலோர மாவட்டங்களில் வாழ்கின்ற மீன் இனங்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். ஆனால் இன்றைக்கு மீனவர்களுடைய நிலைமை என்ன? கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது யார்? 1974ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள். மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருந்தது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். ஆனால் இப்பவும் மீனவர்களுக்கு பிரச்சனை. இப்பொழுது கூட 18 பேர் கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார்கள். உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அணுகி இன்னும் 1 வார காலத்திற்குள்ளாக அவர்கள் அந்த சிறையிலிருந்து மீண்டு வருவார்கள் என்பதை இந்த மேடையில் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.